வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பதிவில் பார்த்தீங்கன்னா, ஆண்கள் வீட்டில் விளக்கு ஏற்றலாமா? தாராளமாக ஏற்றலாமுங்க. எந்த ஒரு தவறும் கிடையாது. இங்கே எனக்கு தெரிஞ்சவங்க என்கிட்ட இந்த சந்தேகத்தை கேட்டாங்க, ஆண்கள் வீட்டில் விளக்கேற்றலாமா அப்படின்னு. சரி, அதையும் நம்ம ஒரு பதிவாக கொடுத்துக்கலான்னு தான் இந்த பதிவு. கண்டிப்பாக விளக்கேற்றலாம், அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. வீட்டில் பெண்கள் விளக்கேற்றுவது ரொம்ப விசேஷமானது, அதை காட்டியும் ஆண்கள் ஏற்றுவதும் மிகவும் விசேஷமானது, எந்த தவறும் கிடையாது. ஆனால் விளக்கேற்றுவதற்கு ஒரு சில வழிமுறைகள் உண்டு, அதன்படி விளக்கு ஏற்றினால் விசேஷமானது. ஆண்கள் விளக்கேற்றும் போது லுங்கி அணிந்து கொண்டு விளக்கு ஏற்றக்கூடாது. முகம் கை காலெல்லாம் கழுவிட்டு நெற்றியில் திருநீர் வைத்து கொண்டு ஏதாவது ஒரு கலரில் வேட்டி அணிந்து கொண்டு தான் போய் விளக்கு ஏற்ற வேண்டும். அதே மாதிரி விளக்கு மலையேற்றும் போது ஆண்கள் மலையேற்றக்கூடாது. விளக்கு ஏற்றி சாமி கும்பிடலாம், ஆனால் மலையேற்றுவது பெண்கள் தான் செய்யணும். பெண்களும் விளக்கேற்றும் போது நெற்றியில் குங்குமம் இட்டு திருநீர் வைத்து கொண்டு அதுக்கப்புறம்தான் விளக்கு ஏற்றணும். மலையேற்றும் போது பெண்கள் மட்டும்தான் மலையேற்ற வேண்டும். அதாவது விளக்க மலையேற்றும் போது வாயால் ஊதியோ இல்லை கையால் வீசியோ விளக்க மலையேற்றக்கூடாது. அது ரொம்பவுமே தவறு. திரித்தூண்டில்னு கடைகளில் விற்கும், ஒரு 10 ரூபா தான் இருக்கும். அந்த திரித்தூண்டில் வாங்கி நம்ம விளக்க மலையேற்றலாம். அப்படி இல்லைன்னா மலரை கொண்டு நம்ம அந்த மலரை வச்சு விளக்க மலையேற்றலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.